ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெயின்போ ப்ரிவென்ஜர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் 6 பீஸ் 3 பேரா எடுத்து வந்திருக்கோம். இது மெயில் ஃபீமேலாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி தான் எடுத்து வந்திருக்கோம். இதை வந்து நம்ம ப்ரீட் பண்ண போறோம். நம்ம சேனல்ல இதோட ப்ரீடிங் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை இந்த டேங்க்ல தான் விட போறோம். இது வந்து நம்ம ப்ரீடிங் செட்டப்னு வச்சுக்க டேங்க். இதுல தான் முதல் தடவை ப்ரீட் ஆன மீனெல்லாம் தனித்தனியாக எடுத்து டப்புல போட்டு வச்சிருவோம். இந்த தடவை இது அந்த 6 பீஸையும் ரெயின்போ சிக் இது எடுத்துருக்கேன் சொன்ன ரெவஞ்சர் கிரேவர்ஸ் இதுல தான் போட போறோம். இதுல பாத்துக்கோங்க, கொஞ்ச நேரம் இது டெம்பரேச்சர் செட் பண்றதுக்காக வச்சிருக்கேன். டெம்பரேச்சர் செட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதுல விட்டுறலாம். இந்த 6 பீஸ் விட்டோம். இதுல கண்டிப்பா மோட்டர் போட்டு ஆகணும். இது வந்து கண்டிப்பா ஏர் இல்லாம இருக்காது. அதனால நம்ம கண்டிப்பா இதுக்கு ஏர்லேஷன் போட்டாகணும். அதுக்காக சின்ன ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வச்சிருக்கேன். ரொம்ப ஹெவியா வைக்கக்கூடாது. அதனால ஸ்மால் சைஸ்ல ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மட்டும் வச்சிருக்கேன். இதான் நம்ம ஃபிஷ் ட்ரெஸ்ல இருக்கனால கலர் வராம இருக்கு. இதே கலர் வந்தா நல்லா டார்க்கா வரும். மொத்தம் 6 பீஸ் வச்சிருக்கோம். பாத்தீங்களா, ஸ்பாஞ்ச் ஃபில்டர் லைட்டா தான் போட்டிருக்கோம். ரொம்ப ஹெவியா இருக்கக்கூடாது. ஹெவியா இருக்கும்போது என்ன ஆகும்னா மீன் ஸ்ட்ரெஸ் ஆகும், முட்டை வைக்கிறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி லைட்டா பாஞ்சு ஃபில்டர் போட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்த்துக்கு மொத்தம் 6 பீஸ். இது ப்ரீடிங் செட் ஆனாலோ இல்ல எக் வச்சாலோ நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.